எனது இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது முருக பக்தர்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். முருக பக்தர்கள் திருச்செந்தூருக்கு நமது இந்து பெண்கள், இந்து சகோதரர்கள், பெரியவர்கள் அனைவருமே திருச்செந்தூருக்கு நம்ம வேலை குத்தி காவடி எடுத்து எத்தனையோ நடப்பயணம் நாம் மேற்கொண்டு அங்குள்ள உண்டியில் நம்ம காணிக்க போடுதோம். நம்மளால் ஏண்டது 1000மோ 2000மோ 10,000மோ உண்டியில் கொண்டு போடுதோம். ஆனால் அந்த வருமானம் இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கா? கிடையாது. நமது கோயிலில் வழிபடுறதுக்கும் நம்ம 200 300 1000 2000 கொடுத்து தான் நம்ம தெய்வத்தை வணங்குதோம். ஆனால் இந்த தமிழ்நாடு அறநிலைத்துறை இந்துக்களுக்கு இன்று வரை எந்த நன்மையும் செய்யவில்லை. நமது கோயிலுக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னூட்டி 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னூட்டி கெட்டின திருச்செந்தூர் கோயிலில் நம்ம இந்து தொழிலதிபர்கள், இந்து சகோதரர்கள் இவர்கள் தான் நன்கொடையை கொடுத்து அந்த கோயிலில் ஒவ்வொரு கட்டடம் கட்டப்படுது. ஆனால் அந்த கட்டடம் முருக பக்தர்களுக்கு இன்று வரை ஏதாவது பயனுண்டா? கோயிலுக்குன்னு சொல்லி மண்டபம் கட்டுதாங்க, லாட்ஜி கட்டுதாங்க, கடை கட்டுதாங்க. ஆனால் நமக்கு அந்த வருமானம் இந்துக்களுக்கு ஏதானா ஒரு வருமானம் நன்மை இருக்கா? கிடையாது. இந்த கோயில் வருமானம் பூரா எங்கே போகுது? இந்துக்கள் கோயில் வருமானம் பூரா எங்கே போகுதுன்னே தெரில. நமது இந்து தொழிலதிபர்கள் கோடி கோடியாக முருகன் கோயிலில் கொண்டு பணத்தை கொண்டு கொட்டுதியா? ஏன் அந்த பணத்தை கொட்டுறதுக்கு ஒரு கிராமத்தை தத்துக்கிடுங்க. கோயிலுக்கு கொடுத்தாங்க, நம்ம இந்துக்களுக்கு திருப்பி அந்த பணம் நமக்கு வந்ததுன்னா அந்த பணத்தை கோயிலில் கொண்டு போடலாம். ஆனால் நம்ம உண்டியில் போடுற பைசா நமக்கு வருதா? அது கிடையாது. எடைக்கு எடை தங்கம், வெள்ளி, பணம், மண்டலம், அன்னதானத்துக்கு இது போடுதாங்க. எத்தனையோ நம்ம மக்கள் கோயில் திருச்செந்தூருக்கு ஒரு நேமதை வச்சு கண்ணுக்குட்டி, இப்படி மாடு என்னென்னமோ பிடிச்சி கொண்டு போடுறாங்க. ஆனால் அது விற்று இந்துக்களுக்கு இன்று வரை எந்த பயனும் இல்லை, கிடையாது. தயவு செஞ்சு முருக பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள். போகிற வழியில் எத்தனையோ கஷ்டப்பட்டவர்களுக்கு நம்ம கோயில் முன்னால் காவி உடை உணித்து, முருகா நீ தான் எனக்கு துணை என்று அவர்கள் குடும்பத்தெல்லாம் விட்டு அந்த இடத்துல இருக்கும் நபர்களுக்கு ஏதேனும் உதவி செய்யுங்க. அந்த பணத்தை உண்டியில் போட்டால் அது நமக்கு எந்த இதுவும் கிடையாது. நம்ம ஒரு மாலை வாங்கி கொடுத்தாலும் முருகன் சன்னதியில் போய் அந்த மாலை விழாது. ஏன்னா அந்த மாலையை கூட நம்ம போட மாட்டாங்க. ஒரு பன்னீர் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கொடுத்த பன்னீர் மறுபடியும் அதே கடைக்கு தான் ரிட்டர்னாக வருது, விலை பேசி ரிட்டர்னாக வருது. அதனால் முருக பக்தர்கள் போகிற வழியில் ஒவ்வொரு குழுக்களாக இருப்போம். இப்போ ஒரு ஆள் வெற்றிவேல் முருகன், திருச்செந்தூர் முருகன் ஒரு சபையை கூட்டிச்சிருப்போம். அந்த சபையில் போகும்போது ஒரு அன்னதானத்தை கொடுங்க. ஒரு அன்னதானத்தை கொடுத்து ஒரு படிக்கும் பிள்ளைகளுக்கு, நம்ம இந்து பெண்களுக்கு, இந்து படிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு உதவி முருகப்பத்திர குழுக்களில் இருந்து உதவி செய்யுங்க. அதே நமக்கு மிகப்பெரிய முருகப்பெருமான் அருள் நமக்கு எப்போதும் துணையாக இருக்கும். அதை விட்டு இந்த உண்டியில் கொண்டு போட்டு இந்த அறநிலைத்துறையை நாமளே நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அறநிலைத்துறை நிறைய இடத்துல இந்து கோயிலை இடிப்பதும், இந்து பெண்கள் விபச்சாரி என்று சொல்வதும், இந்துக்களுக்கு 200 ரூபா கொடுத்தா எங்களுக்கு ஓட்டு போட்டுருவான். ஏன்னா அவன் 6 அறிவு கிடையாது, இந்துக்கள் 3 அறிவாக இருக்காங்க. மற்ற மதத்துக்காரங்க பிறவே 6 அறிவு. அதனால் அவங்கள பேசுனா அவங்க ஒற்றுமையாக சேர்ந்து போராட்டம் பண்ணுவான், ஒரு ஓட்டுக்கு கூட போட மாட்டான். ஆனால் இந்துக்களுக்கு தேவை அது 41 நாள் விரதம் இருந்து வருவான். ஆனால் அந்த 41 நாள் கழித்து நம்மக்கிட்ட தான் 200 ரூபா குடிக்க வருவான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த 2026 நம்ம இந்துக்களை, இந்து தெய்வத்தையும், இந்து கலாச்சாரத்தையும், நம்ம தேசத்தையும், நம்ம தேச மக்களையும் எவன் இழிவுபடுத்தி பேசினாலோ அவனுக்கு நமது ஓட்டு ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது.
அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீ வேலு குத்தி போனதுக்கும், சபரிமலை ஐயப்பனுக்கு பாதயாத்திரை போனதுக்கும், காவடி எடுத்ததுக்கும், ஓம் சக்திக்கு மாலை விட்டு போனதுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. உன் தெய்வத்தை ஒருத்தன் இழிவுபடுத்தி பேசுதான், நீ 41 நாள் விரதம் இருந்து மட்டும் இருந்தால் போதும். உன் தெய்வத்தை ஒருத்தன் இழிவுபடுத்தி பேசும்போது தட்டிக்கேள். அப்போதுதான் நீ 41 நாள் விரதம் இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இனிமேலும் இந்துக்களை எவனும் இந்த 2026 இனிமேல் எவனும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது. ஒரு திராவிட கட்சியில் ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா அங்கே போகிறது ஒரு முஸ்லீம் போல், ஒரு கிறிஸ்தவர் மக்கள் போல். ஆனால் அங்கே போகிறது பூரா நம்ம இந்துக்கள் தான் போகிறான். ஏன் போறியா? ஆனால் அங்கே நான் மீட்டிங் மாநாடு போட்டு நம்மளை தான் ஏசான், இந்துக்களை தான் ஏசான். இந்து கோயிலில் நிறைய இடத்துல பாருங்கள் இந்துக்களை பூரா இடிக்கான். எங்கேயோ ஒரு கொலை நடந்துன்னா இப்போ சவுதியில் எங்கேயோ ஒரு கொலை நடந்தா இங்கே போராட்டம் பண்ணுதான். ஆனால் இந்துக்களுக்கு ஒரு இழப்புன்னா, நம்ம தேசத்துக்கு ஒரு இழப்புன்னா, இந்த திராவிட கட்சிகள் இன்று வரை எந்த குரலும் கொடுக்கவில்லை. இவங்களுடைய நோக்கம் இந்து மதத்தை அழிக்க வேண்டும், இந்து கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும். இவருடைய நோக்கமே அதுதான். அதனால் என் இந்து சொந்தங்களே, என் பக்தர்களே, சபரிமலை பக்தர்களே, ஓம் சக்தி பக்தர்களே அனைவரும் இனிமேல் நாம் ஒன்று கூடி நம் இந்து கலாச்சாரத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் அவர்களுக்கு மட்டும்தான் நாம் வாக்களிக்க வேண்டும். இனிமேல் நம் தேசம் இந்துக்கள் தேசம், இந்த பூமி நமது ஆன்மீக பூமி. இது திராவிட மண் அல்ல, இது ஆன்மீக பூமி. இது நமது சொந்த மண். நமக்குன்னு ஒரு மண் இருக்கின்றால் அது இந்திய தேச மண் மட்டும்தான். அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நம் இந்து தேசத்தை காப்போம், இந்து மக்களை காப்போம், இந்து கலாச்சாரத்தை காப்போம். பாரத் மாதா கி ஜெய். ஒன்று கூடுவோம், நம் பாரத மண்ணை காப்போம். ஜெய் ஹிந்த்.